நண்பர்களே, பிக் பாஸ்ல இன்னைக்கு பார்வதி அவர்கள் உள்ளுக்கு புதுசா நேத்து என்ட்ரி குடுத்தாங்க பார்த்தீங்களா? அவங்கள பார்த்துட்டீங்கன்னா, ஒவ்வொருத்தரையும் வச்சு செஞ்சுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நேத்து என்ட்ரி குடுத்தவங்க ஒவ்வொருத்தரும் பார்த்துட்டீங்கன்னா, ஒவ்வொரு மாரி எல்லாத்தையும் விமர்சனம் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொருத்தரோட கேரக்டர் நீங்க எப்படி உள்ளுக்கு விளையாண்டுட்டு இருக்கீங்க? கேம் எந்த அளவுக்கு சுவாரஸ்யம் இருக்கு, சுவாரஸ்யம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. அதுல பார்த்துட்டீங்கன்னா, குறிப்பா பார்வதி சாண்ட்ரா அண்ட் நம்ம பிரஜின் 2 பேர் சொல்லும்போது, "இப்படி பண்ணாத, இப்படி பண்ணிட்டு இருக்க, இப்படி பண்ணிட்டு இருக்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுல கேம் சுவாரஸ்யம் இல்ல. நீ அதை மட்டும் தான் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு இவங்க பார்வதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நேத்து ஒரு நாளுக்குள்ள அனலைஸ் பண்ணிட்டு, நீ என்ன சொன்னீங்கல்ல, நீங்க என்னைய மார்க் பண்றது எனக்கு நீ இப்படி பண்ணுறதெல்லாம் மார்க் பண்ணுறீங்க பார்த்தீங்களா? அது பார்த்துட்டுனா, அது நான் அப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாதுன்னு நீங்க சொல்லக்கூடாது. நீங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கொசு அடிக்கிறாப்புல இப்படி அப்படின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கீங்களே, அது அது மட்டும் நான் பண்ணுறதுக்கு, நீங்க பண்ணுறதுக்கு என்ன வித்தியாசம்? நீங்க மட்டும் என்ன பெருசா பண்ணிட்டீங்க? அப்படிங்கிறாப்புல சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, திவ்யா கணேஷ் அவங்க சொல்லியிருந்தாங்க, நாங்க எல்லாமே பார்த்துட்டு தான் வந்திருக்கோம். பெரிய அளவுல சுவாரஸ்யம் இல்ல. கேம் பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுல எடுத்துக்கொண்டு போகல. பார்க்கறதுக்கே ஒரு மாரி சகிக்கல, நல்லா இல்ல. என்ன நீங்க கேம் விளையாடுறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருப்பாங்க. இப்ப நீங்க வந்துட்டா மட்டும் அப்படியே பெரிய அளவுல பார்த்துட்டீங்கன்னா, கேம் கொண்டு போயிருவீங்க. பெரிய அளவுல விளையாண்டுருவீங்க. நீங்க எப்படி விளையாடணும், விளையாடக்கூடாது அப்படின்னு நீங்க சொல்றதுக்கு ஆள் கிடையாது. என்னோட கேம நான் எப்படி கொண்டு போகணும், எப்படி விளையாடணும், என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லா தெரியும். நீங்க அதெல்லாம் சொல்றதுக்கான ஆள் கிடையாது அப்படிங்கிறாப்புல விமர்சனம் பண்ணியிருக்காங்க. அதனை தொடர்ந்து இந்த ஊர்லலாம் 4 பேர் 4 விதமா பேசுவாங்க தெரியுமா? அந்த இத பார்த்தீங்கன்னா, இவங்கள மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. வெளியிலலாம் அந்த ஊர் சைடுலாம் பார்த்துட்டீங்கன்னா, 4 பேர் 4 விதமா பேசிட்டு இருப்பாங்க ஒரு நபர பத்தி. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா, நீங்க உள்ளுக்கு ஒவ்வொருத்தரையும் அத சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த 4 பேரும் நீங்க தான். 4 விதமா பேசுற 4 பேரும் நீங்க தான். நீங்க இப்படி சொல்றதுனாலலாம் பார்த்தீங்கன்னா, எங்கள மாத்திக்க முடியாது. என்னோட கேம நான் எப்படி விளையாடணும், எப்படி கொண்டு போகணும்னு எனக்கு தெரியும். நீங்க சொல்லி தர வேணாம். உங்களோட கேம முடிஞ்சா எங்ககிட்ட விளையாண்டு காட்டுங்க அப்படிங்கிறாப்புல சொல்றாங்க. அதையும் எங்ககிட்டனா எல்லாத்தையும் சொல்லல. என்கிட்ட நீ விளையாண்டு காட்டுங்க பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாப்புல சொல்றாங்க. பாருகிட்ட பார்த்துட்டீங்கன்னா என்ன அப்படின்னா, ஸ்ட்ரைட் பார்வைடா ஸ்டார்ட்டிங்ல இருந்து எண்ட் வரலாம் அடிச்சுட்டு இருக்காங்க. பிக் பாஸ் ஹவுஸ்ல இருக்கிற எல்லாரோடையும் பிரச்சனை பண்ணி எல்லாத்துக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா, அவங்களோட கேம இண்டிவிஜுவலா விளையாண்டது பாரு மட்டும் தான். ஸோ அதனால தான் போன வீக்ல அவங்க நிறைய தவறு பண்ணியிருந்தா கூட விஜய் சேதுபதி பெரிய அளவுல பார்த்தீங்கன்னா குறையா சொல்லல. மத்தவங்கள தான் சொன்னாங்க. குரூப்பிசமா விளையாண்டுட்டு இருக்கீங்க. அன்பு கேங் அப்படின்னு சொல்லிட்டு விளையாண்டுட்டு இருக்கீங்க. யாரு நம்ம கனி தான் பார்த்தீங்கன்னா அந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு எதுக்கு எடுத்தாலும் பாரு திவாகர், பாரு திவாகர். அது அந்த இவங்க ரம்யா சொன்னாங்க பார்த்தீங்களா? சுத்தம். அப்பதான் விஜய் சொன்னாரு, கேம் நீ கரெக்ட்டா விளையாடுமா. அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணா, அவங்க எல்லாம் உங்களுக்கு நாமினேஷன் பெரிய இது பண்றாங்க. உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி உங்கள எந்த இடத்துலயும் பார்த்தீங்கன்னா நாமினேட் பண்ணாம இருக்காங்க. இந்த மாரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா, அவங்க மொத்த 7, 8 பேருமே சேர்ந்துக்கிட்டு யார் யாரெல்லாம் முதல்ல வெளிய போணும் அப்படின்னு ஒரு கணக்கு வச்சுக்கிட்டு, ஒரு 3, 4 பேத்த டார்கெட் பண்ணி 10 பேருமே அவரே நாமினேட் அப்படின்னா, அதுல என்ன கேம் சுவாரஸ்யம் இருக்க போகுது அப்படிங்கிறத விஜய் சேதுபதி மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஸோ அதத்தான் பார்த்துட்டீங்கன்னா, இப்ப பாரு அவர்கள் கரெக்ட்டா அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப உள்ளுக்கு இவங்க 4 பேர்கிட்ட அங்க உள்ளுக்கு இருக்க கண்டஸ்டன்ட் பார்த்துட்டீங்கன்னா மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிட்டு வந்திருப்பாங்க. ஏன்னா அவங்க அனலைஸ் பண்ணியிருப்பாங்க. உள்ளுக்கெல்லாம் அவங்க எப்படி கேம் பிளே பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அங்க மாட்டினது யாரு அப்படின்னு பார்த்தோன்னா, இவங்க தான். இந்த 4 பேரும் பாருகிட்ட போய் மாட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிறப்பல தான் இருக்கு. வா வா பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம் அப்படிங்கிறப்பல பாரு அவர்கள் இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க முத நாளே. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னென்னலாம் அக்கப்போர் நடக்க போகுதுன்னு.